ஹாய் யூடியூப் ஃபேம், வெல்கம் டு ஹெல்த்தி டாட் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தோசை மாவு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி கார்ன் அண்ட் பன்னீர் வச்சு தோசை செய்ய போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். இது நல்ல வெஜ்ஜீஸ் லோடடான தோசை, ப்ளஸ் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தோசை மாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு பாதி ஆனியன் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணால் தான் நமக்கு தோசையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதாவது இது 200 கிராம்ஸ் பேக்கெட். ஸோ இதில் பாதி எடுத்துக்கிறேன். பாதி எடுத்துட்டு நல்லா ரொம்ப பொடி பொடியான க்யூப்ஸாக கட் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோவில் வர மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசையில் ஈஸியாக இருக்கும். நமக்கு மாவோடு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டுறாதீங்க. நல்லா குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணணும். அடுத்து நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும்ன்ட்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதாவது அதை ரிங் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே டாப் ஆஃப் த கேப்சிகமை வெட்டி எடுத்துக்குங்க. வெட்டி எடுத்துட்டு சென்டராக இருக்கிறதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அதையும் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சென்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் திக் சைஸில் ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க கேப்சிகமை. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். கேப்சிகமில் இந்த மாதிரி நீங்கள் ரிங்ஸில் தோசை ஊற்றி சாப்பிட்டா அதுவும் இன்னும் டெலிஷியஸாக இருந்துச்சு. இல்லைனா நீங்கள் தனியாக செப்பரேட்டாக கூட அந்த தோசை மாவை தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி மீடியம் திக் ரிங்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேப்சிகம் இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. நம்ம அடுத்து தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் ரவை எடுத்துக்கங்க. நல்லா வறுத்த ரவை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் தயிர், கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், வேக வச்ச கார்ன் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரிகானோ இருந்தால் போடுங்க, இல்லைனா அவசியம் இல்லை. அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விடுங்க. ரொம்ப தின்னாக கலந்துடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தோசை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறமா தோசை ஊற்றுங்க. நான் ஒரு பேனில் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லைனா காஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த ரிங்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட தோசை பேட்டரை இதுக்கு நடுவில் நீங்கள் ஊற்றுங்க. அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மூடி போட்டு வேக வைங்க. நல்லா 2 சைடும் ப்ரௌன் கலரில் வரணும், கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வேக வைங்க. இப்போது இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வருதான்னு பாருங்கள், அசைச்சி பாருங்கள். வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ பொறுமையாக திருப்பி போடுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். அதே மாதிரி மூடி போட்டு எடுங்க. மூடி போட்டு எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி போடுங்க. இன்னும் நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வரலை. ஸோ அகெயின் திரும்ப நம்ம மூடி போட்டு ப்ரௌன் கலராக வர வரைக்கும், நல்லா பேஸ் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணும். கேப்சிகமோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மினால அதுவும் இந்த மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நல்லா வெந்துடும். பாருங்கள், 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேப்சிகமில் வச்சு சாப்பிட்ணுன்ட்டு விருப்பம் இல்லைன்னா தனியாக தோசை மாதிரி ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
கேப்சிகம் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.